Now every kingdom has a constitution. எல்லா ராஜ்யத்திற்கும் ஒரு அரசமைப்பு உண்டு இல்லையா? நம்ம இந்தியா தேசம் உதாரணம் எடுத்தீங்கன்னா, our country India has a constitution. நம்ம இந்திய தேசத்திற்கு ஒரு அரசமைப்பு உண்டு இல்லையா? அந்த அரசமைப்பின் படி தான் அந்த நாடு நடத்தப்படும். ஆமென். அப்போ அந்த அரசமைப்பின் படி நானும் கேட்டு நடந்தால்தான் அந்த தேசத்திற்கு, அல்லது இந்திய தேசத்தின் அரசமைப்பின் படி நான் கேட்டு நடந்தால்தான் நான் இந்திய குடிமகளாய் இருக்க முடியும். Every kingdom has a constitution. Similarly, the heaven has its own constitution. பரலோகத்திற்கும் ஒரு அரசமைப்பு உண்டு. அல்லேலூயா, ஆமென். அதை கவர்ன் பண்ணுகிற ஒருவரும் உண்டு, அதை கண்காணிக்கிற ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அப்ப அந்த பரலோகத்தின் அரசமைப்பின் படி நாம் வாழ்ந்தால்தான் நாம் பரலோகத்திற்கு சொந்தமானவர்களாய் இருக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். When you follow a country's constitution, you become a citizen of the country. In a similar manner, heavenly kingdom has its own constitution. When we adhere to that constitution, when we follow that constitution, only then we can be citizens of heaven. Hallelujah, amen. அப்ப அந்த அரசமைப்புக்கு ஒரு ஒழுக்கம் உண்டு, அதற்கு ஒரு நடைமுறை உண்டு. அதை நம்ம அறிந்து கொள்ள நமக்கு என்ன தேவைங்க? நமக்கு ராஜ்யம் சிந்தை தேவை. Hallelujah. To understand godly constitution, to understand how the heavenly kingdom works, we need to have a kingdom mindset. Hallelujah. Not a worldly mindset, not the worldly kingdom mindset, but we need to have a heavenly kingdom mindset. Hallelujah.